நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் பீலா வெங்கடேசன் அவர்கள் காலமானது தமிழக மக்கள் மத்தியில் நீங்காத அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்குது. இந்நிலையில் பீலா வெங்கடேசன் அவர்கள் மரணப்படுக்கையில் கடைசியாக தன்னுடைய அம்மாவிடம் ஒரு செய்தி சொன்னதாக இப்போ வெளியாக இருக்குது. இதை பற்றி முழுமையாக இப்போ இன்றைய பார்க்கலாம். 1969 தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலியடி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவங்க தான் பீலா வெங்கடேசன் அவர்கள். இவருடைய அப்பா டிஜிபி வெங்கடேசன் அவர்கள், அம்மா ராணி வெங்கடேசன். இவங்க சாத்தான்குளம் தொகுதியில் 2006 சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. பீலா வெங்கடேசன் அவர்கள் வாலேடி கிராமத்தில் பிறந்தாலும் அவங்க வளர்ந்தது படித்தது எல்லாமே சென்னையில் தாங்க. சின்ன வயசுலேருந்தே பீலா வெங்கடேசன் அவர்கள் நல்லாவே படிப்பாங்களாம். சென்னையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் தான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்காங்க. அதன் பிறகு இந்திய குடிமைப்பணியில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக 97 ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் தேர்ச்சியும் பெற்றாங்களாம். முதல்ல பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தான் பணியாற்றியிருக்காங்க. மத்திய ஜவுளித்துறை மற்றும் ஹோமியோபதி மருத்துவத்துறையிலும் முக்கிய பொறுப்பு வச்சிருக்காங்க. பின்னர் தமிழ்நாடு கடனைப்பட்டு தமிழ்நாடுக்கு வந்து செங்கல்பட்டு துணை ஆட்சியராகவும் மீன்வளத்துறை இயக்குநராகவும் பணியாற்றினாங்க. 2019 சுகாதாரத்துறை செயலராக பொறுப்பேற்ற பீலா வெங்கடேசன் அவர்கள் கொரோனா தொற்று பரவல் காலத்தில் பம்பரமாய் சுற்றி தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது மூலம் தமிழக மக்கள் மத்தியில் நீங்காத இடத்தை பிடிச்சவங்க தான் பீலா வெங்கடேசன். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக பீலா வெங்கடேசன் காலமானது அவருடைய குடும்பத்தார்களுக்கு மட்டுமின்றி தமிழக அரசு நிர்வாகத்திற்கும் ஒரு பெரிய இழப்பாக தான் கருதப்படுகிறது. பீலா வெங்கடேசன் அவர்கள் எல்லாரோடும் அன்பாகவும் பாசமாக பழகக்கூடியவங்களாம். பல ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காங்க. திடீரென பீலா வெங்கடேசன் அவர்கள் காலமானதும் பலரும் இப்படி ஒரு நல்ல மனிதருக்கு இப்படி ஒரு மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பீலா வெங்கடேசன் அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த புதன்கிழமை சிகிச்சை பண்ணிட்டு காலமிருக்காங்க. அவரது உடல் கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் உறவினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. பொதுமக்களும் உறவினர்கள், தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் என பலரும் நேரில் சென்று பீலா வெங்கடேசன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு அவர் குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க. ஆனால் பீலா வெங்கடேசனுடைய கணவர் ராஜேஷ் தாஸ் மட்டும் கடைசி வரையும் வரலங்க. அவர் எதனால் வரல அப்படிங்கிற தகவல் தாங்க இப்போ வெளியாக இருக்குது. ஆமாங்க, கடந்த சில ஆண்டுகளாகவே பீலா வெங்கடேஷ்க்கும் அவருடைய கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு பிங்கி பிரித்தி அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. இதில் ஒருத்தவங்களுக்கு திருமணமாயிருச்சு, ஒருத்தவங்க வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவரது கணவர் ராஜேஷ் தாஸ் அவர்கள் பாலியல் குற்ற வழக்கில் சிறை தண்டப்பட்டவர். இதனால் பீலா வெங்கடேஷ் அவர்கள் தன்னுடைய கணவரிடம் விவாகரத்தை கேட்டு விண்ணப்பித்திருந்தாங்க. இந்த நிலையில் தான் திடீரென பீலா வெங்கடேஷ் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குது. தன்னுடைய மரணத்தை முன்கூட்டியே கணித்த பீலா வெங்கடேஷ் அவர்கள் மரணப்படுக்கையில் தன்னுடைய அம்மா மற்றும் மகளிரிடம் தான் இறந்தாலும் தன்னுடைய கணவர் ராஜேஷ் தாஸ் அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு, அவர் வந்தாலும் என்னை பார்க்க அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பீலா வெங்கடேசன் அவர்களை காலமிருக்காங்க. அவங்களுக்கு முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செஞ்சுருக்காங்க. பீலா வெங்கடேசன் அவர்கள் காலமான பிறகு அவர் குடும்பத்தார்கள் முன்னாள் எம்எல்ஏ மூலமாக ராஜேஷ் அவர்களை பீலா வெங்கடேசன் அவர்களுடைய இறுதி அஞ்சலியில் கலந்துக்க கூடாதுன்னு சொன்னதாக சொல்லப்படுகிறது.